ஒவ்வொரு துறைகளிலும் தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக துறை சார்ந்த பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி வருகின்றார்கள். இதேபோன்று மைக் செட் உரிமையாளர்கள் தங்களது மைக் செட்டின் தனித்திறன்களை வெளிக்காட்டும் விதமாக இசை போட்டிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கம்பத்தில் உத்தமபுரம் ஒலிபெருக்கியாளர்கள் சார்பில் 12ஆம் ஆண்டு 2 நாட்கள் இசை போட்டியை நேற்றும் இன்றும் நடத்தினார்கள். கம்பம் மெட்டுமலை அடிவாரம் பகுதியில் திறந்த வெளியில் நடந்த இந்த போட்டியில் மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் தங்களின் மைக் செட் உபகரணங்களுடன் வந்து கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் பழங்காலத்து கிராம்போன் இசை தட்டுகள் மற்றும் கூம்பு வடிவ குழாய்கள் வைத்து ஒலிபெருக்கி குழாய்கள் தூரத்தில் வரிசையாக கட்டி வைத்து பழங்கால கிராம்போன் மூலம் அந்த ஒலிபெருக்கிகளில் இருந்து துல்லியமாகவும் தெளிவாகவும் அதிக சத்தத்துடன் கூடிய பாடலை ஒளிபரப்பு செய்தனர். அதில் சிறந்த ஒலிபெருக்கியாக தெளிவாக வரும் பாடல் ஒலிகளை தேர்வு செய்தனர். இந்த ஒலிபெருக்கி இசை போட்டியில் முற்றிலுமாக பழைய பாடல்கள் மட்டுமே போட்டியில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்த இசை போட்டியில் வெற்றி பெற்ற ஒலிபெருக்கி உரிமையாளர்களுக்கு ரொக்க தொகையினை பரிசாக வழங்கினர். மேலும் இந்த போட்டியின் போது மைக் செட் உரிமையாளர்கள் கூறுகையில், பொதுமக்கள் மத்தியில் மைக் செட் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் வண்ணமாக நலவாரியம் அமைத்து தர வேண்டும். மேலும் கோவில் திருவிழாக்கள் மற்றும் திருவிழாக்களில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு அரசு அனுமதி தர வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த போட்டியினை கம்பம் மற்றும் தேனி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து இசை ரசிகர்கள் வந்து ஆரவாரம் செய்து போட்டியினை ரசித்தனர்.